ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் கதைக்க போகிற விஷயம் அவரை பற்றி தான் கதைக்க போகிறேன். வேறு யாரும் இல்லை, திவாகர். அதாவது போனாக்கள் ஆரம்பத்தில் கலைய அரோராவை திவாகரை. அதுவும் எனக்கு வேர்ஸ்ட்டாக ஆக குறைய இனி ரெண்டு பிடிக்காத ஆள் திவாகர் தான். ஏன்னு கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால், அரோரா வெளியில் என்ன செய்தவன்றது எங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சாலும் அவள் அக்செப்ட் பண்ணுறா, அவள் அதுதான் செய்கிறாண்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறா. கலை எஸ் அகோரியன்ற விஷயங்களை பற்றி கதைச்சிருந்தாலும் வெளியில் வந்த பிறகும் நான் செய்தது பிழை, நான் இதுக்காக தான் செய்தனான் அப்படி இப்படி என்ற விஷயங்களை சொல்லியிருப்பேர். ஆனால் திவாகரை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லி பார்த்தா திவாகர் தான் செய்த எதுவுமே பிழை இல்லை, அதுதான் எப்பா பிளே என்று பேர். ஆனால் அதே விஷயங்களை இன்னொரு ஆளை சுட்டி காட்டுறார், இன்னொரு ஆக்களை சுட்டி காட்டிக்கலாம் அவங்க வேணுமென்று செய்தன்னு சொல்கிறேன். ஸோ நான் திவாகர் எப்படி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் அவரை ஒரு பெரிய ஒரு ஆளாக மொக் பண்ணுறதுக்கு மீம் பண்ணுறதுக்குமே அவரை நாங்கள் யூஸ் பண்ணத்தால் அவர் ஃபேமஸ் ஆகிட்டு, நீங்கள் மொக் பண்ணுற விஷயங்களை கூட அதை சீரியஸாக நினச்சிட்டு இருக்கிறாள் தான் திவாகர்னு நான் பார்க்குறேன். ஸோ எனிவே, இப்போ திவாகரோட ரீசன்ட் விஷயம் திவாகர் மேரி பண்ணிட்டேன்ற விஷயம். ஸோ அது நிறைய பேர் போட்டுக்கொண்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் அப்சல்யூட்டாக தெரியுது அது திவாகர் தானுண்டு. அதே போல் சில வீடியோஸ் நான் பார்த்தேன் எப்படின்னு சொல்லி சொன்னால், அதே கோட்டை போட்டுட்டு அவர் 2-3 வீடியோஸ் பண்ணியிருக்கேன், ரீல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன இங்கே சொல்ல இந்த விஷயம் என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால், நீங்கள் மேரி பண்ணின்னு சொல்லி சொல்கிறதுல என்ன இருக்குது? இங்கே யாருமே ஃபஸ்ட் மேரேஜ் பண்ணிவிட்டு லைஃப்பை கொண்டு போயிட்டு போகலை. ஸோ நான் மேரேஜ் பண்ணிவிட்டு நான் டிவோர்ஸி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். வாயில் வாரது, காண்றது, பார்க்குறது எல்லாமே போய். திவாகரை பொறுத்த வரைக்கும் திவாகர் சொன்னது, வந்தது, இருந்தது எல்லாமே போய் தான். அவருக்கு அந்த என்ன அந்த டேலண்ட் இருக்கலாம், எப்படின்னா ஃபிசியோதெரபி டேலண்ட் இருக்கலாம், அவர் படிச்சிருக்கலாம், அது செய்திருக்கலாம். அதோடு ஸ்டாப் பண்ணியிருந்தால் இவர் ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. வந்த பிறகு 2-3 வீடியோ போட்டிருந்தா 2 வருஷத்தில் சிவகார்த்தியன் மாதிரியெல்லாம் வருவேனண்டு. இதுக்கெல்லாம் காரணம் எங்களை மாதிரி ஆக்கள்லாம். நாங்கள் அவரை மொக் பண்ணுறேன்னு சொல்லி வளர்த்து விட்டது தான் காரணம். அதாவது அவரை கலாய்க்கிறமெண்டு வளர்த்து விட்டது தான் காரணம். ஆனால் இந்த மேரேஜ் விஷயமும் இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன். ப்ளீஸ் யங்ஸ்டர்ஸ் சர்ச் பண்ணுங்கள், நிறைய விஷயம் இருக்குது இந்த உலகத்தில், அதுகளை ட்ரை பண்ணுங்கள். காசு உழைக்கிறதுக்கு பாருங்கள், உழையுங்க. அதை விட்டுட்டு இவரை போயிட்டு ப்ரொமோட் பண்ணாதீங்க. என்ன செய்கிறீங்கன்னா பால் ஊற்றுறீங்க. அவர் போஸ்டர் இருக்குது, நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். என்ன சொல்ல ட்ரை பண்ணுறீங்க? உங்களுக்கு திவாகரை பிடிச்சிருந்தா பரவாயில்ல, ஆனால் கடவுளுக்கு பால் ஊற்றுறதையே நான் என்ன மாதிரி எண்ணம் இருக்கிற ஒரு சிலர் அது வேஸ்ட்டாக போகிறத விட அந்த காசை இல்லாத ஆக்களுக்கோ இல்லாட்டி அந்த பாலை இல்லாத ஆக்களுக்கோ கொடுக்கலாமன்ற மைண்ட் செட்டில் இருக்கேக்கல. நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஃபேமஸான ஆக்ட்ரஸுக்கு ஊற்றுறீங்க. அதை அவங்க சொல்லியும் ஸ்டாப் பண்ணுறீங்க இல்லை. அதுக்கப்புறம் இந்த திவாகருக்கு என்ன ட்ரை பண்ணுறீங்க? சிவகார்த்தியன்ற நடிப்பும் திவாகர் நடிப்பும் ஒன்று ட்ரை பண்ணுறீங்களா? சூரியோட நடிப்பும் இல்லாட்டி ரஜினிகாந்தோட நடிப்பும் இல்லாட்டி சிவாஜி சார்ட நடிப்பும் ரஜினிகாந்த் சார்ட எல்லாரோட நடிப்பும் இவரும் ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுறீங்களா? எதுக்காக பால் ஊற்றுறீங்க? ஏன் இப்படி செய்கிறீங்க? கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்காக தான் நாங்கள் கதைக்கிறோம். இந்த யூடியூப்பில் இந்த கத்துறாக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிரியான ஆக்கள் இல்லை, அவங்கெல்லாம் உங்களுக்காக தான் சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்குள்ளே உங்களை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். நல்ல விஷயங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பிக் பாஸோ அதோ இதோ பார்க்க வேணாம்னு சொல்ல பாருங்கள். ஆனால் எதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி எதை ப்ரொமோட் பண்ணுறீங்கன்ற விஷயங்களை பார்த்து நடந்து கொள்ளுங்கள். திவாகர் மேரி பண்ண அந்த ஃபோட்டோவும் நான் நீங்கள் அட்டாச் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துட்டு பாருங்கள். ஸோ எல்லோரும் சொல்கிறத வச்சு அவங்க ஃபேமஸாக இருக்கிறாங்கன்றதை வச்சு நீங்கள் உங்களோட தரத்தை இறங்கிடாதீங்க. நான் இந்த யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லுவேன், அவரை ஃபாலோ பண்ணுறாக்கள் மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸை தான் இருக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். என்ன காரணம்னு சொல்லி சொன்னால் ஃபேமுக்காக. ப்ளீஸ் ஃபேமுக்காக எது வேணுனாலும் செய்யலாம்னு நினைக்காதீங்க. லைஃப் நிறைய இருக்குது. நாளையோடு நம்மளுக்கு லைஃப் முடிய போகிறது இல்லை. சர்ச் பண்ணுங்கள், நல்லதை செய்யுங்க. நீங்களும் யூடியூப்பை தருவாங்க, நீங்களும் உங்களோட ஓன் கண்டென்ட் எடுத்து போடுங்க. திவாகரெல்லாம் ப்ரொமோட் பண்ணாதீங்க. ஐ நியூ தட் நீங்கள் சொல்ல போகிறீங்க நீங்களும் தானே செய்றீங்கன்னு. நான் செய்யலை. என்னால் முடிஞ்சால்
1-2 பேரை இந்த விஷயத்தில் ஸ்டாப் பண்ணி உங்களுக்குரியான வேலையில் நீங்கள் பார்க்கலாமன்றது தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அவரை ப்ரமோட் பண்ணி நீங்கள் ப்ரமோஷன் தர்றதை விட நீங்கள் உங்களை ப்ரமோட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ரீல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் செய்யுங்க, அவரை வச்சு செய்யாதீங்க. பிகாஸ் லைக் அவரை நான் பார்க்குறேன், அவரோட மைண்ட் அளவில் வந்து அவர் நார்மலான ஆளாக இருப்பார். அதுக்காக அவருக்கு பைத்தியம் அதெல்லாம் இல்லை. சந்திரமுகியாயின கங்காவை பேர் என்று சொல்கிற அளவுக்கு தான் இப்போ திவாகர் இருக்கிறார். என்ன சொன்னால் தன்னை சிவாஜி மாதிரி தன்னை நடிப்பு வந்து அந்த ஸ்டேஜ்லேயே சொல்லியிருப்பார். தன்னை பாடி லாங்குவேஜ் வந்து விஜய் சேதுபதி சார் மாதிரி. எல்லா ஆக்டர்ஸும் பெரிய நான் சொல்லலை அவங்க அப்படியான ஆக்கள் அந்தளவுக்கு வரலாம். ஆனால் அவர் அவங்க அந்த இடத்துக்கு வரத்துக்கு அவங்க பட்ட கஷ்டமும் ஜஸ்ட் லைக் த திவாகர் வரலாம். நான் வந்து இதுலேயே எடுப்பேன் வீடியோ, ஒன் ஷாட்லேயே எடுப்பேன் அப்படின்லாம் சொல்லி 1 கிளாப்லேயே எடுப்பேன்லாம் வந்து அக்செப்டபிளாக இல்லை. அவங்கள மூவிக்கு எடுக்கிறாக்கள் வந்து அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். நீங்கள் அதை பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகி உங்களோட லைஃப்பை தொலைக்காதீங்க. திவாகர் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால் போயிட்டு உங்களோட விஷயங்களை லூஸ் பண்ணாதீங்க. உங்களோட லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஹீஸ் ஜஸ்ட் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஹீ இஸ் ஜஸ்ட். எனிவே, தேங்க்யூ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. தேங்க்ஸ், பாய். இந்த இருக்கிற கண்டென்ட் கண்ணால் போடணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ இந்த மேரி பண்ணினன்ற விஷயத்தையும் பார்த்துட்டு போடுவோம்ன்ட்டு தான் இதை போடுறேன். ஸோ தேங்க்யூ, பாய்.